மகர ராசியோட உண்மை முகம் இதுதான். உண்மையில நீங்க யார் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மகர ராசிய பத்தி அனைத்தையுமே, அதாவது உங்களுடைய வாழ்க்கை, கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனைத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரியும். மகர ராசியோட அதிபதி சனி பகவான். உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல அனைத்து பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல 1, 2 பாதங்களும் மகர ராசியில இருக்கு. காலபுருஷனோட அங்க அமைப்புல 2 முழங்கால்களையும் குறிக்கும். இந்த மகர ராசிக்கு அதிபதி நீதிமான் அப்படிங்கறதுனால இவங்க நேர்மையா நடப்பாங்க. மனசுல பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா, நீங்க நியாயஸ்தரா நடப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சில சமயத்துல போர்க்களம் மாதிரி இருக்கும். கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நல்லது நடக்கும். அது எப்படி அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்க விஷயத்துல இந்த மகர ராசிக்காரங்க தலையிட மாட்டாங்க. அதே போல இவங்க விஷயத்திலையும் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள். அதனால பேச்சுல தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பாங்க. ஆனா இவங்க வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனசுல பட்டதை சொல்லுவாங்க. உடல்நல தொந்தரவு இவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். பல சமயங்கள்ல ஏதாவது உடல் நோய் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். இவங்க எதையுமே யாராவது கிண்டல் அடிக்கிறாங்க, நம்மளை கமெண்ட் பண்றாங்கன்னா கூட அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். அதை எல்லாமே இவங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைத்து அதை சமாளித்து வருவார்கள். மேல சூழ்நிலைக்கு ஏற்ப சில இடங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அலங்காரம் செய்யறதுல கொஞ்சம் விருப்பம் இருக்கும். அதுக்காக நிறைய செலவும் பண்ணுவாங்க. இவங்க எப்பவுமே கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையோடயே இருப்பாங்க. ஆனா சிரிக்க சிரிக்க நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பழகுவாங்க. மனசுல இருக்கிற கஷ்டம் வெளியே தெரியாத மாதிரி நடந்து கொள்வார்கள். செலவு செய்யறதுல தயக்கம் காட்டவே மாட்டாங்க. யாருக்காவது செலவு பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா பண்ணுவாங்க. தாராள மனம் கொண்டவர்கள் தான். இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முற்பகுதியை விட பிற்பகுதி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கள்ளங்கபடமில்லாத உள்ளம் கொண்ட இவங்க கருத்துக்களை கூறும்போது மட்டும் அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க. தான் சொல்றது சரி அப்படின்னு தான் பேசுவாங்க. பேச்சுல முன்கோபமும் உறுதியும் அப்பப்ப வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களாயிருந்தாலும் சரி, விரோதிகளாயிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் தான் இவங்க. எண்ணங்கள் ஏதாவது இவங்க மனசுல உதித்து கொண்டே இருக்கும். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, சோர்வே அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கே போனாலும் சரி, மறுபடியும் நம்மளால வீறு கொண்டு எழுந்து நிக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. அதே மாதிரி வீறு கொண்டு எழுந்து நிற்பாங்க. இவங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு எதுலையுமே மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவாங்க. மகர ராசிக்காரவங்களுக்கு பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். உழைப்பாற்றலால தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். அடுத்தவங்களுக்கும் உதவுவாங்க. வரவேண்டிய பணவரவு தாமதமா இருந்தாலும் இவங்க யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருந்தா அப்படின்னா, அவங்களுக்கு யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள். ஆனா எவ்வளவு காசு இருந்தாலும் இவங்க ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சாலும் சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைச்ச போதிலும் இவங்களால அனுபவிக்க முடியாம பொருளீட்ட வேண்டி இருக்கும். அதே போல பூர்வீக சொத்து இருந்தாலுமே அது இவங்களுக்கு பயன்படாது. அப்பா வழியில எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அதனால ஒரு சல்லி பைசாவை கூட பிரயோஜனம் இருக்காது. இவங்களுக்கு வேணா சொத்து இருக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதனால இவங்க நல்லா ஏதாவது அனுபவிச்சோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது. செலவு செய்யறதுல தயக்கம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் முன்னையே சொன்னேன் இல்லையா. சேமிக்கும் பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு குடும்பத்து மேல அதிக பாசம் இருக்கும். பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல எல்லாத்து மேலயும் ரொம்ப அன்பு கொண்டு இருப்பாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள். கடுமையான உழைப்பாளிகள். இவங்க யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுவார்கள். மகர ராசிக்காரவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். எந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள். இவங்களுக்கு வாழ்க்கையில படிச்சு தெரிஞ்சதை விட அனுபவிச்சு கத்துக்கிட்டது தான் நிறைய இருக்கும். தீல கைய வச்சா சுடுன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. பட்டு தான் சில இதெல்லாம் அனுபவிச்சு தான் உணர்வாங்க.
படிப்பறிவை விட அனுபவ அறிவு தான் இவங்களுக்கு அதிகமா இவங்களுக்கு பயன்படும். பிரச்சனைகள் நிறைய வரும், ஆனாலும் இவங்க நேர்மையா தான் நடப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட எதையும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்காக இவங்க வந்து நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. உடன் பிறந்தவங்களும் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. உங்களோட அருமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மகர ராசிக்காரவங்க மீன ராசிக்காரவங்களோட இணைந்து பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்ல அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க, கெடுதல் நினைக்க மாட்டாங்க, யாரையும் உயர்த்தி பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. மகர ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவுல பணம் வைத்துக்கொண்டே இருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை தேடுவார். வாழ்க்கை துணையை பத்தி சொல்லணும் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வர்றாரு. உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பார். இவர்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளித்து வருவார். அவங்க நல்ல வாக்கு சாதுரியம் பெற்றவங்களாதான் இருப்பாங்க. இவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து இவங்களுடைய துணையானவர் இவங்களோட ஒற்றுமையோடு செயல்படுவார்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனினும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணையே அமையும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதிகளில் சொந்த தொழில இறங்குவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டு இருப்பார்கள். மகர ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால இவர்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது இவர்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்கள். பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் இவர்கள் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலை ஏற்படும். குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் பெருமாளை வழிபட இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள். அவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாம கடினமா உழைப்பாங்க. மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதும் லட்சியங்களும் கனவுகளும் அதிகமாக இருக்கும். தூக்கம் வராது. கருவளையம் கூட கண்ணுல சிலருக்கு நிறைய உருவாகி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோட இவங்க வந்து பிஸ்னஸ்ல தொழில்ல எதுலையும் ஈடுபடாம இருக்கலாம். ஏன்னா இவங்களோட அவங்க ஒத்து போக மாட்டாங்க. அதே போல சிம்மம் துலா ராசிக்காரங்களும் இவங்களுக்கு அவ்வளவா ஒத்து வராது. எதிரிகள் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு நினைப்பார்கள். அதனால எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் அதுல ஜாக்கிரதையா இருங்க. திருமணமான பிறகு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை வந்து உயரும். மேலதிகாரி பாத்தீங்கன்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் இவங்களுக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா பல சமயங்கள்ல உருவாகும். தந்தை வழியில பாத்தீங்கன்னா செலவு தான் ஏற்படும். ஏற்கனவே சொன்னேன், தந்தை வழியில பூர்வீக சொத்து இருந்தாலும் உங்களுக்கு பயன்படாது. அவங்க வந்து உங்களை தூக்கி நிறுத்த தான் நினைப்பாங்க. ஆனா அதற்கான சூழ்நிலை அவங்களுக்கு அமையாது. தந்தை ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. வண்டி, வாகனம், நிலம் எல்லாம் அமையும். யாரு கை காசும் உங்களுக்கு உதவாது. நீங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் அந்த காசு தான் உங்களுக்கு வந்து உதவும். மகர ராசிக்காரவங்க ரொம்ப ஈகை குணம் கொண்டவர்கள்னு இல்லையா, அதே போல பிடிவாத குணமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதனால சில சமயங்கள்ல குடும்பத்துல கஷ்டம் வரும். அதாவது சண்டை சச்சரவுகள் வரும். மற்றவர்களோட தேவையற்ற பேச்சுகளால மனம் புண்பட்டாலும் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. எந்த காரியத்துல இறங்குனாலும் அதுல 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கணும் அப்படின்னாலும், உயரதிகாரியோட தொந்தரவு நீங்கணும் அப்படின்னாலும், சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, நவகிரகத்தை கும்பிடுங்க. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போர்க்களமா இருக்கு, நமக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்க குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுவாங்க. வருடம் ஒரு முறை திருப்பதி மகர ராசிக்காரவங்க போயிட்டு வந்தாங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில அளவிட முடியாத அளவு மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயம் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.